நம்ம எல்லாருக்கும் நிலாவை பிடிக்கும். அது பூமியோட நேச்சுரல் சேட்டலைட். சந்திரன் 4.6 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி உருவானது. உங்களில் இருக்கிற எத்தனை பேருக்கு சந்திரனோட உண்மையான பெயர் தெரியும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி நிலாவின் ரகசியங்கள். அதாவது மூன்ங்கிறது ஒரு பொது பெயர். இப்போ எப்படி வியாழன் கிரகத்தோட நிலாவுக்கு தனித்தனியாக பேர் இருக்கோ, அப்படித்தான் நம்ம பூமியோட நிலாவுக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதுதான் லூனா. நம்ம எல்லாருக்கும் சந்திரன் கோள வடிவத்தில் தான் இருக்கதா நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம சந்திரன் ஒரு முட்டை வடிவத்தில் இருக்குது. நம்மளோட நிலா பூமியிலிருந்து சுமார் 2,38,750 மைல் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதை கிலோமீட்டரில் சொல்லணும்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்மளோட நிலா பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலா கிட்டக்க இருக்கும்போது பெர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுவே தூரத்தில் இருக்கும்போது அபோஜின்னு சொல்லுவாங்க. நம்ம நிலா பெர்ஜியில் இருக்கும்போது 3,63,295 கிலோமீட்டர் தொலைவிலும், அபோஜியில் இருக்கும்போது 4,05,503 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி செவ்வாய் கிரகத்துக்கு சமமான ஒரு கிரகத்தோட 4.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கிரகமும் மோதிரனால தான் நம்மளோட சந்திரன் உருவாகியிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்மளோட நிலாவுக்கு வளிமண்டலம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி வளிமண்டலம் இல்லாததால் நிலாவோட வெப்பநிலை ரொம்பவே கடுமையாக இருக்கும். வெப்பநிலை -200 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 200 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் போகும். நீங்கள் சந்திரனில் இறங்கி வானத்தை பார்த்தா அந்த வானம் நீல நிறமாலாம் தெரியாது, ரொம்பவே இருட்டாக தான் தெரியும். ஏன்னா அங்கே வளிமண்டலம் கிடையாது. பூமியோட ஈர்ப்பு விசையால் நிலாவில் நிலநடுக்கம் மேற்பரப்புக்கு கீழே உருவாகிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட சந்திராயன்-1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் நிலாவில் பனிக்கட்டி வடிவத்தில் தண்ணி இருக்கிறதா கண்டுபிடிச்சிச்சு. நம்மளோட நிலா சூரிய கிரகத்திலேயே 5வது மிகப்பெரிய நிலாவாம். இதனோட விட்டம் 3,475 கிலோமீட்டர் ஆகும். சந்திரனை அடைஞ்ச முதல் விண்கலம் 1959 ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட லூனா 1 அப்படிங்கிற விண்கலம் தான். சந்திரனில் இருக்கிற சின்ன சின்ன கருப்பான பள்ளங்களை மரியான்னு சொல்கிறாங்க. மரியா அப்படின்னா கடல்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பண்டைய வானியவியலாளர்கள் அந்த கருப்பு பள்ளங்களை நிலாவில் இருக்கிற நீர்நிலை அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் இந்த கருப்பு பள்ளங்கள் உண்மையில் ஒரு காலத்தில் எரிமலை குளங்களாக இருந்தன. அவை பசால்ட்னு சொல்கிற ஒரு விதமான கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு உப்பை உருவாக்குது. இதனால தான் அந்த பள்ளங்கள் எல்லாம் கருப்பு நிறத்தில் தெரிகிறதா நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.